குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னோன்னா, நிஃப்டி 50 பெரிய கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதே நேரத்தில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $95 ட்ரேட் ஆகுது, அது 90 கிட்ட வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் அப்படியே பாசிட்டிவாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம காலையில் நம்ம மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும்போது இவன் 91.30 இருந்தான் நான் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே தான் போயிருக்கான். இப்போவும் அதே லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இந்த லெவலுக்கு லோ ஆனதுனால தான் நம்ம மார்க்கெட் என்ன ஆச்சு, 250 பாயிண்ட் மைனஸில் இருந்து -5 பாயிண்ட்டுக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சு. வெறும் -5ல். ஏன்னா அந்த நேரத்தில் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்டு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸான ரெக்கவரி. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் இந்த லெவலில் ஃபால் ஆகும்போது, ப்ரைஸ் குறையும் போது, அது இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிங்களுக்கெலாம் பெரிய பாசிட்டிவ் நியூஸு. நான் அதை தான் சொன்னேன். அது 90க்கு கீழே 89 வந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 250 பாயிண்ட் பாசிட்டிவே ஓப்பன் ஆகிருக்கும். இவன் நிஃப்டி 50 தான் -5, ஆனால் சென்செக்ஸ் வந்து 120 பாயிண்ட் ப்ளஸ்லேயே ஓப்பன் ஆனான். பார்த்திங்களா? இதுதான் மார்க்கெட்டை அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் இது தான். நம்ம நேற்று அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்த டைம் 5:30. அந்த 5:30 டைமில் என்ன ஆச்சோ அதை தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். பட் மார்க்கெட்டில் நேரம் போக 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 எப்படியெல்லாம் மாறுது, நான் உங்ககிட்ட தெளிவாகவே சொல்லியிருந்தேன். பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா இந்த 250 பாயிண்ட் அப்படியே பாசிட்டிவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னது 100க்கு 100 அப்படியே தான் நடந்துடுச்சு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே வரும், நான் சொல்லியிருந்தேன் 23,478 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். நல்லா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கடைசியில் இன்ட்ராடே டைமில் அதே லெவலுக்கே வந்துட்டான். இன்றைக்கி மார்க்கெட்டில் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு 3 மணிக்கு ஒரு பயங்கரமான செல்லிங். யாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கவே முடியாது, இப்படி தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. இந்த கேப்பை ஃபில் பண்ணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணிவிடும்னு. நான் அது வரையும் தாங்க 100% இதை தான் நம்பினேன். இதை தொட்டுட்டு ஒரு 50-60 பாயிண்ட் ரெக்கவரி வரும்னு. அதே மாதிரி வந்தது. ஆனால் 3 மணிலேருந்து 2:45க்கு இறங்க ஆரம்பித்தவன் 3 மணிலேருந்து, அதாவது 23,770 அதிலிருந்து 23,478, 302 பாயிண்ட் 303 பாயிண்ட் இறங்கியிருக்கான் ஜஸ்ட்டு ஒரு ½ ஹவரில். அந்த ½ ஹவரில் அந்த நான் போட்டிருந்த அந்த சப்போர்ட்டு 23,478 ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அப்படியே அது பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஆக மொத்தத்தில் அந்த 3 மணிலேருந்து 3:30க்குள்ளே 303 பாயிண்ட் இறங்கிடுச்சு மார்க்கெட். அதாவது காலையில் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா. 3 மணிக்கு ஒரு பிரளயமே நடந்து போச்சு. திடீர்னு 300 பாயிண்ட் வரை ஷார்ப்பாக ஃபால் வந்திருக்கு. குளோபல் மார்க்கெட்டை நான் அந்த நேரத்தில் செக் பண்ணேன், எல்லாமே க்ரீனாக தான் இருந்தது. சரி, ஒருவேளை க்ரூட் ஆயில் பெரிய லெவலில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான்னு போட்டால் அதுவும் அதே 90, 91, 90க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. சரி, ருப்பி ஏதாவது $100 போய் தொட்டுடுச்சான்னு பார்த்தா அவனும் அதே 95.450 அந்த ரேஞ்சிலே தான் இருந்தான். எந்த ஒரு வீக்னஸுமே வேர்ல்டு வைடில் இல்லை, ஓகேங்களா. ஆனால் இந்தியன் மார்க்கெட் மட்டும் பெரிய லெவலில் 3 மணிக்கு பெரிய ஃபாலு. இந்த ஃபாலை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன், எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஹவரில் இந்த 3 மணிக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் வந்து பெரிய லெவலில் எஃப்ஐஎஸும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ப்ரொமோட்டர்ஸும் இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிகளும் கண்டிப்பாக பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் 100க்கு 100 அதிகம், 100க்கு 100 இருக்கும். ஏன்னா கடந்த சில செஷனாகவே மார்க்கெட் என்ன ஆச்சு, ஒரு பவுன்ஸ் வந்தாலும் பிக் பிளேயர் எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, க்ளோசிங் ஹவர்ஸில் வந்து ஹெவியாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த 3 மணிக்கு அதிகப்படியான செல்லிங் ப்ரெஷருக்கு காரணம் எதிரானா, நாளைக்கு 2 நாள் லீவு. இந்த 2 நாள் லீவில் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை என்ன வேணால் ஆகலாம், ஓகேங்களா. க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் $100 மேலே போயிடலாம், இல்லை 150 போகலாம், 110 போகலாம், 120 போகலாம், எப்படி வேணால் போகலாம், இல்லை 80 கூட வந்துடலாம். ஸோ இந்த ஒரு 2 நாள் லீவு, இதை தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி
இன்றைக்கி இந்த லேட் ஹவரில் ஹெவியான ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. இதுக்கு அதிகப்படியாக இன்றைக்கி பேங்க் இந்த நம்ம நிஃப்டி 50 இறங்கிறதுக்கு மெயினாக இருந்த சில செக்டார்ஸ் எதெல்லாம் கேட்டால், பேங்கிங் செக்டர், ஆட்டோ செக்டர், மெட்டல் ஸ்டாக்ஸு, இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டை என்ன பண்ணுச்சுன்னா கீழே தான் இழுத்துக்கிட்டு வந்திருக்கு. ஆட்டோ செக்டார் பெரிய ஃபாலு, மெட்டல் செக்டாரும் பெரிய ஃபாலு, ஆயில் அண்டு கேஸு இதுவும் பெரிய ஃபாலு. இன்றைக்கி பாருங்கள், பேங்க் நிஃப்டி 615 பாயிண்ட்டு டவுனு. இன்றைக்கி டோட்டலாக ப்ராடர் இண்டெக்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் டவுனாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது இது ஒரு திட்டமிட்ட செல்லிங் தான் அப்படின்றது கிளியராக தெரியுது. ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் இறங்கி இன்னொரு இண்டெக்ஸ் ஏறி இருந்தால் இது யதார்த்தமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லா இண்டெக்ஸுமே ஹெவியாக ஃபால் ஆகிருக்கு. அப்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இதை தீர்த்து கட்டி இந்தியன் மார்க்கெட்டை கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்றது எஃப்ஐஎஸோட மெயின் ஃபோக்கஸாக இருந்திருக்கு. அதனால தான் பாரபட்சம் இல்லாமல் எல்லா இண்டெக்ஸஸும் எல்லாமே இறங்கியிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50ல் 50 ஷேர் இருக்குன்னா அதில் ஹெச்சிஎல், அந்த டெக் மகேந்திரா, அப்புறம் அந்த இன்னும் ஒரு ஐடி ஸ்டாக்ஸ், இந்த 3 பேரை தவிர மீதி எல்லாருமே இறங்கி தான் இருக்காங்க. பர்டிகுலராக ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி சரியான ஃபாலு. ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ஃபால் வேகமாக ஆகிறதுனால தான் நிஃப்டி 50 வேகமாக வருது. பேங்கிங் சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு இல்லைன்னா நிஃப்டி 50ஆல் கண்டிப்பாக அந்த பாசிட்டிவில் சஸ்டெயின் பண்ணுறதுன்றது முடியவே முடியாத காரணம். ஓகேங்களா? இந்த இம்பேக்டெல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை இன்றைக்கி பெரிய லெவலில் டவுன் பண்ணியிருக்கு. எஃப்ஐஎஸ் கடைசி நேரத்தில் தான் செல்லிங் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எப்போவுமே ஒரு கேஷன் மோட்லேயே இருப்பாங்க போல இருக்குது. குளோபல் அன்சர்டனிட்டி, வேல்யூவேஷன் கன்சர்ன் இப்படி வந்தால் மார்க்கெட்டை செல் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு நியூஸுமே இல்லை மார்க்கெட்டில். பட் பெரிய லெவலில் இன்ட்ராடே செல்லிங்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? சப்போர்ட்டை மார்க்கெட்டு உடச்சிதுங்க. அந்த 23,740 அந்த சப்போர்ட்டு, அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சு. கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மிக வேகமாக மார்க்கெட்டு வேகமாக கீழே வந்து விழுந்தது. ஓகேங்களா? இதுதான் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண உடனேயும் 303 பாயிண்ட் வேகமாக மார்க்கெட் கீழே வந்து விழுந்தது. இதுதான் நம்ம கண்கூடாக இன்றைக்கி மார்க்கெட்டில் லைவில் எல்லாருமே பார்த்துருப்போம். இதில் நம்ம என்னத்தை ட்ரேட் பண்ணுறது? அவ்வளோ தைரியமாக ட்ரேட் பண்ணவங்க கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ட்ரேட் பண்ணியிருந்தாலும் இந்த 303 பாயிண்ட்டையும் கேப்சர் பண்ண அளவுக்கு யாருக்கும் பொறுமை இருந்திருக்காது. ஏன்னா ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வந்தாவே நம்ம அப்பா இதில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்தது புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் என்ன தான் ஆகுதோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணவங்க, இது லாஸுக்கே போனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்க யாராவது அந்த 3 மணிக்கு மேலே ட்ரேட் எடுத்து புட் சைடில் வெயிட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதிர்ஷ்ட தேவதை கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டியிருக்கும். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தது. இந்த மார்க்கெட் கண்டிஷன்லேயும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண செக்டர்ஸ் எதிரானா ஐடி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இன்ஃபி எல்லாம் நல்ல நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வந்தான். டிசிஎஸ்லாம் ஃபெயிலியர் தான். ரியாலிட்டி நல்லா இருந்தது. இந்த டெலகாம் செக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இவ்வளோ பெரிய கிராஷ்லேயும். பேங்கிங் தாங்க மிக மோசம். அவன் அதிக வெயிட்டேஜ் இருக்கிறதுனால என்ன தான் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்தாலும் அவன் கீழே விழுந்தானா மார்க்கெட்டால் பாசிட்டிவ்லேயே சஸ்டெயின் பண்ண முடியாது. அது இன்றைக்கி கண்கூட பார்த்துட்டோம். குளோபல் மார்க்கெட்டெல்லாம் க்ரீனாக இருக்குது. நான் பார்க்கும்போது இந்த ஃபால் வரும்போது நான் செக் பண்ணது பிரெண்ட் க்ரூட் ஆயில் செக் பண்ணேன், நம்ம இந்தியன் ருப்பியை செக் பண்ணேன், டாக்ஸோட இண்டெக்ஸை செக் பண்ணேன், சரி நம்ம யூஎஸ் ஃபியூச்சர்ஸோட இண்டெக்ஸை செக் பண்ணேன். எதுவுமே எந்த மாற்றமும் இல்லை. எல்லாம் பாசிட்டிவில் கிராஜுவலாக பாசிட்டிவ்லேயே இருக்குது. இவன் மட்டும்தான் உழறான். அப்போது அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்குது அப்படின்றது நமக்கு இங்கே கிளியராக தெரியுது. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கான அந்த 3 மணியில் 303 பாயிண்ட் 300 பாயிண்ட் இறங்கிறதுக்கான மெயின் ரீசன் இது தான். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டில் இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா, நான் இன்றைக்கி ஒரு 5 கால் பண்ணேன். அதில் ஒரு கால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 4 சக்ஸஸ். ஆனால் பாயிண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் பிடிக்க முடியல. ஒரு 2,300 தான் இன்றைக்கி என்னோடய டோட்டல் ப்ராஃபிட்டே 2,300. அதில் ப்ரோக்கரேஜ் ஒரு 600 போயிடுச்சுன்னா கூட 1,500 1,600 தான் கிடைக்கும். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இதே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த கேண்டில் நம்ம ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டான், அங்கேருந்து கீழே விழுந்தது. மார்க்கெட் அங்கேயே இருந்தான் 10 கால் வரையும். அதுக்கப்புறம் மெதுவாக கீழே இறங்கிக்கிட்டே வந்தான்.
ஏன்னா அப்போவே சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில், இது கேப்பை கண்டிப்பாக நீ ஃபில் பண்ணணுன்னு. அதே மாதிரி ஃபில் பண்ணால் இங்கே ஒரு பவுன்ஸ் ஆகும்னு சொன்னேன். இங்கே ஒரு கால் எடுத்தோம், பவுன்ஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக இறங்குன்றது என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வரும். இது என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷனாக இருந்தது. நான் இதை தான் எப்போ பாரு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த கேப்பை அவன் கண்டிப்பாக தொட வருவான் அப்படின்னு. தொட்டுட்டான். நான் இந்த கேப்பையும் ஃபில் பண்ண வரும்னு நேற்று ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொன்னேன், அதையும் தோத்துட்டான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கி போயிருக்கான்னா அப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய ஒரு செல்லிங் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு கண்கூடாகவே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. இதில் பாருங்கள், இவன் இங்கேருந்து ஒரு 478லேருந்து 578 608 வரையுமே போயிருக்கான். ஒரு 110 பாயிண்ட்டுக்கு மேலேயே போயிருக்கான். இவன் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 23,608 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் பாருங்கள் 23,547, அதாவது அந்த பழைய ரேஞ்சுக்கே வந்துடுச்சு. அப்போ மார்க்கெட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் 360 பாயிண்ட் மைனஸ்ன்னு காட்டுறான். இந்த 100 பாயிண்ட் இவன் இங்கேருந்து ஏறினான் பார்த்தீங்களா, அது கணக்குலேயே வரல. ஓகேங்களா, பார்த்தீங்களா இங்கே 23,608 தானே க்ளோஸ் ஆகிருக்கு கண் எதிரில், 23,608. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் 23,547 இருக்குது. அப்போது அவன் இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ ஒரு 30-40 பாயிண்ட்டு தான் அப்போது வந்து மைனஸ் ஆகிருக்கு. அப்போ டோட்டலாக அவன் இறங்கின அந்த வேல்யூவே வந்துடுச்சு 360 பாயிண்ட்டுக்கு. சென்செக்ஸ் 1092 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி 615 பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸு 665 பாயிண்ட்டு, மிட் கேப் நிஃப்டி 231, ஃபின் நிஃப்டி 298, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 883 பாயிண்ட்டு. இந்தியா விக்ஸு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நேற்று 14-15 வச்சிங்களேன், இன்றைக்கி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ வெலாட்டிலிட்டி ஃபியர் இண்டெக்ஸ் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு இது நல்லது கிடையாது. ஓகேங்களா, இதே மாதிரி வயலண்ட் மூமெண்ட்டு அகைன் மார்க்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் இந்த ஃபியர் இண்டெக்ஸ் சொல்லுது. சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். இதில் போஸ்ட் மார்க்கெட்டில் இந்த ஒரே ஒரு கால் மட்டும் இங்கே கொடுத்துருந்தேன். எங்கே கொடுத்தேன்னா இந்த கால் கொடுத்தேன். இதை எடுக்கலை, இது க்ரீன் ஆச்சு. அடுத்த கேண்டில் என்ன வரும்னு வெயிட் பண்ணேன். நான் என்ன நினச்சேன்னா இந்த பேஸ் லைனை போய் தொடும், ஒரு புல்லிஷ் போயிட்டு தொட்டுட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுன்னு நினச்சேன். பட் அது இங்கேயே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலில் பார்த்துட்டு அடுத்த கேண்டிலில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது பெருசாக இறங்குச்சு. நான் நினச்ச மாதிரியே இந்த சப்போர்ட்டுக்கு வரும்னு நினச்சேன், வந்தது. இதில் ஒரு 1700 தான் ப்ராஃபிட் பண்ணணும் சென்செக்ஸில். இன்றைக்கி அவ்வளோதான். சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் தான் கொடுத்தது. அதில் ஒரு கால் தான் எப்போவுமே நாங்கள் பண்ணுறது. அதில் ஒரு 1700 கிட்ட வந்தது. அதுக்கு பேசாமல் இதையே பண்ணிட்டு போகலான்னு தான் தோணும் எனக்கு பல வாட்டி. பட் இவன் பெரிய லெவலில் லாஸஸ் கொடுத்துருவான். அதனால் இவன்கிட்ட போகிறதே இல்லை. இப்போது எது இருந்தாலும் ஒரு 5 காலோ 4 காலோ நிஃப்டி 50 தைரியமாக பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 சென்செக்ஸ் ஏன் இந்த 3 மணிக்கு மேலே விழுந்தது, காரணம் முழுக்க ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓகேங்களா, 2 நாள் லீவு, என்ன வேணால் மார்க்கெட்டில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா எந்த ஒரு இண்டெக்ஸும் வேர்ல்டுலேயும் சரி, க்ரூட் ஆயிலும் சரி, ருப்பியும் சரி, எந்த ஒரு இம்பேக்ட்டு எந்த ஒரு இண்டெக்ஸஸ்லேயும் நடக்கவே இல்லை. எல்லாமே கரெக்டாக க்ரீனாக தான் இருந்தது. இவன் மட்டும்தான் விழுந்தான். அப்போ ப்ராஃபிட் புக்கிங் தான் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிங்களோ அதை யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்.